காதலிப்பவர்கள், அப்புறம் காதலிக்க ஆசைப்படுபவர்கள், அப்புறம் காதல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க இந்த வீடியோவ பாருங்க. ஜஸ்ட் ஃபீல் த லவ் இன் தி ஏர். காதல், காதல், காதல். அது ஒரு ஃபீல். அது அப்படியே நம்மள தாக்கும். அப்படியே நம்மள திருப்பி போடும். அது அப்படியே நம்மள தூக்கி வச்சு ஒரு லெவல்ல நிக்க வைக்கும் பாருங்க. அதுதாங்க காதல். நேத்து பூரா எழுதி வச்சு 3 பக்கத்துக்கு 3 பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கேன். நான் தான் யோசிச்சேன். லவ்னாலே ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங். பியூட்டிஃபுல்னா உனக்கு அதுல என்னன்னே தெரியாது. ஏன்னா நீ அந்த லவ் நீ பாசமா பார்த்துக்கோங்க அப்பா அம்மாட்ட. இந்த லவ் நீ அந்த பொண்ணை நீ அப்பதான் பார்த்திருப்ப, இல்ல அந்த பையனை அப்பதான் பார்த்திருப்ப. நான் பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்பதான் பார்த்திருப்ப. நீ அதை லவ்னு யோசிக்க மாட்டேன். நீ அட்மயர் தான் பண்றேன்னு தவிர நீ லவ் பண்ணல. ஆனா நீ பார்க்க தான் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க வேற. அதாவது இந்த லவ்வுக்கு காரணம் நம்மளா கூட இருக்காது, நம்ம சுத்தி இருக்கிறவங்க தான் காரணமா இருப்பாங்க. அது ஒரு கியூரியாசிட்டி. எப்படிதான் இருக்கும் லவ்னா, சரி இது எப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு நம்ம ஏறத்தால யோசிச்சு வச்சிருக்கோம். அந்த பொண்ணு கூட ஒரு ஃபியூச்சரே வாழ்ந்துருப்பீங்க. அதாவது இந்த மாதிரி லவ் பண்ணணும்னா அந்த பொண்ணை காப்பாற்ற நான் வேலை செஞ்சா சம்பளம் கிடைச்சா வீட்டை பார்த்துக்கிட்டா பொண்டாட்டியை பார்க்கணும், பொண்டாட்டியை பார்த்துட்டா பிள்ளைங்களை பார்த்துட்டா வாழ்க்கையை பார்த்தா வேலைக்கு போகணும், இப்படின்னு போயிடும். மோட்டிவேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நீ அந்த பொண்ணு இப்போ உன் வாழ்க்கையில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மோட்டிவேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெண்டுமே மோட்டிவேஷன் அந்த பொண்ணு கொடுக்கும், அது கொடுக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும் உனக்கு இருந்துச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி சமையலுக்கு உப்போ அதே மாதிரி லவ்ல அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா உப்பு சப்பில்லா சோறு சாம்பார் மாதிரி அதுவும் இருக்கும். அது சண்டை வருதுன்னு வச்சுப்போம். உங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. உனக்கு தெரியுது உன் கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல பாய் ஃப்ரெண்டோ ஏதோ ஒரு விதத்துல அவங்க பாயிண்ட் நியாயமா படுது அப்படின்னா உனக்கே தெரியுது உன் பாயிண்ட் என்னமோ தப்பா இருக்குன்னு. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல பாய் ஃப்ரெண்ட் சரி அவங்க பாயிண்ட் நியாயமா இருக்குன்னா ஒத்துக்குவோம் தப்ப. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சண்டையை முடிக்க பார்க்கணுமே தவிர நீ பாட்டுக்கும் உன் ஈகோவை தூக்கி நடுவுல வச்சேன்னா சண்டை பெருசாக தான் செய்யும். இதை நான் கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன். எஃபர்ட்ஸ் only for that one person. Time only for that one person. Being responsible only for that one person. Disciplined mindset only for that one person. Creating goals only for that one person. True to yourself and only for that one person. Loyal only for that one person. Believe in you only for that one person. Win for that one person. இதெல்லாத்துக்கும் காரணம் for that one person only. நான் இப்ப இந்த வீடியோல ஃபுல்லா உங்களுக்கு அப்பப்ப வர மாட்டேது. ஆனா உனக்குன்னா இது நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிற மாதிரி தான் வச்சுக்கிறேன். ஸோ டோன்ட் டேக் இட் சீரியஸ். தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன மரியாதை எல்லாம் பேசுறான்னு. அடுத்து லவ் எப்படி நமக்கு வரும் சொல்லவா? ஜஸ்ட் வெயிட் ஃபார். லவ்ன்றது நீ சேஸ் பண்ணனா ஒண்ணு புதகுழியில விழுவ, இல்ல நல்ல ஒரு இடத்துல இருக்கு. ஸோ லவ் எப்படி வரும்னா பொழப்ப நீ பார்க்கணும். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யோர் கோல் இஸ். ஓகே, உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லவ்வே உங்களை தேடி வரும்.